அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வீக்கெண்ட். நேற்று நம்ம சேனலில் ரெட்மி உடைய நோட் 10 சீரீஸில் 3 ஸ்மார்ட் ஃபோன் நோட் 10 4G, அதுக்கப்புறம் நோட் 10 5G, நோட் 10 ப்ரோ 5G இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரைஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு டெடிக்கேட்டட் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி டெக் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸைட்டிங் இன்ஃபர்மேஷன் இருக்குது. பப்ஜி பற்றின விஷயங்கள் இருக்குது, ஜியோ உடைய எக்ஸ்க்ளூசிவ் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 382 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். 2021 விண்டோஸ் 10 பிசியில் நேட்டிவ் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. எஸ், விண்டோஸ் பிசி அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னா இவ்வளோ நாள் தேர்ட் பார்ட்டி எமுலேட்டர்ஸ், அதாவது ப்ளூ ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணி பிசியில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் 2021 இனிமேல் விண்டோஸ் பிசியில் நேட்டிவ் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நீங்கள் டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. பட் இது கூகுளுடைய ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியாது. மைக்ரோசாஃப்ட் உடைய ஸ்டோர்லேருந்து நீங்கள் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஒரு புது அப்டேட் இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் என்னென்ன ஆப்ஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். அங்கேருந்து டைரெக்டாக நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்டேட் மூலயமா இனிமேல் விண்டோஸ் 10 இனிமேல் நேட்டிவ் ஆண்ட்ராய்டு ஆப் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ 2021 இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டாக இருக்கும். ஸோ நேற்று தான் இந்தியன் வெர்ஷன் ஆஃப் ட்விட்டர் ஆப் பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்ததாக இந்தியன் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் வெர்ஷன் ஆஃப் அமேசான். எஸ், இது தேசி அமேசான் இந்த ப்ராஜெக்ட் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் கீழே நிறைய எம்ப்ளாயிஸ் இவங்க ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க பேக் அண்ட் ரெடி பண்ணுறதுக்கும். அதே சமயத்தில் நிறைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் செட் பண்ணி தான் இந்த புது இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் இந்த புது இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக யூசர் இன்டர்ஃபேஸ் ஃப்ளிப்கார்ட், அமேசான் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இதுக்கான லான்ச் டேட், இதுக்கான அஃபிஷியல் நேம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. பட் தேசி அமேசான் இந்த ப்ராஜெக்ட் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புது இ-காமர்ஸ் சைட் இவங்க லான்ச் பண்ணுறதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இந்தியன் ஆப்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ஆன்லைன் இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே இது ஒரு பிக் மார்க்கெட். ஸோ இது ஃபாரினர்ஸ் யூஸ் பண்ணுறதை விட இந்தியன் ஆப்ஸில் இது ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரீட்டைல் ஸ்டோர்ஸ் ஆன்லைன் இ-காமர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸிங்னால பாதிக்கப்படுறதுனால கவர்மெண்ட் லான்ச் பண்ண போகிற இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டுடைய ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா முழுக்க ரீட்டைல் ஸ்டோர்ஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஆன்லைன்லேயும் இருக்கிற அளவுக்கு இவங்க ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறதாகவும் தெரியுது. ஸோ பார்க்கலாம் என்னென்ன புது விஷயங்களோட இந்தியன் கவர்மெண்ட் ஒரு புது இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இந்தியன் வெர்ஷன், அதாவது தேசி அமேசான் இவங்க லான்ச் பண்ணுறாங்கன்னு. ரிலையன்ஸ் ஜியோ இந்தியாவில் 4G எக்ஸ்க்ளூசிவ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இந்த 4G எக்ஸ்க்ளூசிவ் ஸ்மார்ட் ஃபோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை ஜியோவுடைய சிம் கார்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதாவது போஸ்ட்பெய்ட் இல்லைனா ப்ரீபெய்ட் பிளான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு காம்போ ஆஃபராக உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் 4G ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ விவோட இவங்க கொலாப் பண்ணியிருக்காங்க. ஸோ விவோவுடைய அஃபோர்டபுள் 4G ஸ்மார்ட் ஃபோன் கூடவே உங்களுக்கு ஜியோவுடைய ப்ரீபெய்ட் இல்லைனா போஸ்ட்பெய்ட் சிம் கார்டு இல்லைனா ஏதாவது ஆஃபர், ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன், ஒரு பண்டல்டு ஆஃபர், அதாவது ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி இந்த 4G எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபரில் இவங்க கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, மற்ற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் அதாவது லாவா, கார்பன் இவங்க கூடயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. தற்சமயம் விவோவோட இவங்க கொலாப் பண்ண மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லை, ஏர்டெல்லும் இந்த மாதிரி காம்போ ஆஃபர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், ஏர்டெல்லும் லாவா, கார்பன் இவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் ஒரு காம்போ ஆஃபர் கொடுக்கும்போது யூசர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய சிம் கார்டு டிஃபால்ட்டாக அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும், அவங்களுடைய சர்வீசஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ஜியோ தரப்புலேருந்து இனிமேல் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் லான்ச்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம், நிறைய பிராண்ட்ஸோட கொலாப் பண்ணி. இந்தியன் வெர்ஷன் ஆஃப் பப்ஜி, அதாவது FAU-G இந்தியாவில் நவம்பர் 26 அன்றைக்கி லான்ச் ஆக போகிறதா ஒரு லான்ச் டேட் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ நவம்பர் 20 ஆச்சு, இப்போ வரைக்கும் இந்தியாவில் FAU-G லான்ச் ஆகலை. அது மட்டும் இல்லை, என்கோர் கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான இன்னொரு லான்ச் டேட்டும் இப்போ வரைக்கும் ரிவீல் பண்ணலை. ஸோ இவங்களுடைய டிலேக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பப்ஜி ரீலான்ச் ஆக போகுது. ஸோ அதனால் இவங்க வெயிட் பண்ணி லான்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஒரு தரப்புலேருந்து தகவல் வருது. அது மட்டும் இல்லை, பப்ஜியோடைய ரீலான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் டிலே ஆகிற மாதிரி தான்
இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து மேடி அதாவது வந்து எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ வரைக்கும் இதுக்கு எஸ் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இன்டர்வியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் பப்ஜி கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இதோட ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து டேப் இதில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ இதோட லான்ச் வந்து ரொம்பவே குவிக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ வரைக்கும் வந்து கவர்மெண்ட் இதுக்கு எஸ் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வருது. ஸோ FAU-G அண்ட் PUBG ரெண்டுமே வந்து அஃபிஷியல் லான்ச் டேட்ஸ் இப்போ வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல, இன்னும் டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. PS5 உடைய இந்தியன் அஃபிஷியல் லான்ச் டேட் இப்போ வரைக்கும் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் PS5 உடைய ப்ரீ ஆர்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவில் நடந்துட்டு இருக்கதா வந்து தகவல் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய ரீட்டெயிலர்ஸ் வந்து ப்ரீ புக்கிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்து வந்து கன்சியூமர்ஸ் கிட்ட பணம் வாங்கிட்டு இருக்கதா தெரியுது. ஆனால் இதுக்கான அஃபிஷியல் லான்ச் டேட் இப்போ வரைக்கும் சோனி இந்தியா வந்து பப்ளிஷ் பண்ணல. அது மட்டும் இல்லை, கன்சியூமர்ஸ்க்கெல்லாம் இவங்க கொடுக்குற வார்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அன்அஃபிஷியல் சைட்லேருந்து PS5 பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. அஃபிஷியல் சைட்லேருந்து நீங்கள் PS5 பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் அன்அஃபிஷியல் சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எந்த வாரண்ட்டியும் சோனி இந்தியா தரப்புலேருந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் PS5 பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அஃபிஷியல் சைட் வழியாக மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். டெக்னோ ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டு கீழே ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் December 4th அன்னைக்கு லான்ச் ஆக போகுது, டெக்னோ போவா. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குளோபலாக லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்தியாவிலையும் அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட தான் இவங்க கொடுக்க போகிறாங்க. இது MediaTek Helio G80 இவங்க கொடுக்கலாம். குவாட் கேமரா, 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சலோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 6000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்தியாவில் December 4th அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. ஸோ இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் அவுட்லுக்காக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பஞ்ச் ஹோல் நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ப்ரைஸிங்கில் டெக்னோ போவா இந்தியாவில் லான்ச் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். Realme உடைய Black Friday சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Flipkart அதுக்கப்புறம் Realme உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த சேல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த சேல் வந்து உங்களுக்கு November 27th அதாவது நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகி November 30th வரைக்கும் இந்த சேல் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த சேலில் உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லை, நிறைய Realme உடைய ப்ராடக்ட்ஸ் அதாவது பட்ஸ் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பவர் பேங்க்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme உடைய 6 சீரீஸில் Realme 6, 6i உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. Realme உடைய C3யில் ஆஃபர் இருக்குது. Realme உடைய X3, Narzo 20 Pro, அதோட Realme உடைய X50லையும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. அது மட்டும் இல்லை, மற்ற ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme Buds Classic, Realme Smart Watch, Realme Buds Air, Realme Smart Cam இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. அது மட்டும் இல்லை, Realme உடைய பவர் பேங்க்லேயும் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் Realme உடைய ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த Black Friday சேலில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். Realme உடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து FCC சர்டிஃபிகேஷன் லிஸ்ட்டாக இருக்குது. இங்கே லிஸ்டிங் ஆனதை வச்சு சில ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அவுட்லுக் தெரிய வந்திருக்கு. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 5000 mAh பேட்டரி. அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கொயர் கேமரா மாடியூலில் வந்து உங்களுக்கு சென்சார்ஸ் அலைன் பண்ணியிருக்கதா தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த 5000 mAh பேட்டரி அண்ட் அவுட்லுக் அப்படின்னு பார்க்கும்போது வந்து Realme உடைய இந்த மாடல் நம்பர் RMX 3063 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Realme உடைய C சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஏற்கனவே Realme உடைய C சீரீஸில் Realme C19 வந்து லான்ச் ஆக போகிறதா நியூஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Realme உடைய C19 லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் எந்த பேரில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுதுன்னு. Xiaomi உடைய ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பரோட வந்து ECC சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ இந்த மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N2101K6G. ஸோ இது K அப்படிங்கிறதுனால Redmi உடைய K சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு தெரியுது. இன்னும் சொல்லப்போனால் Redmi K40 சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே G மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இது குளோபல் லான்ச் அப்படிங்கிற மாதிரி இங்கே ரிவீல் ஆகுது. ஸோ ரொம்பவே குவிக்காக Redmi உடைய K சீரீஸ் உடைய குளோபல் லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம் என்ன பெஸ்ட்டு ஸ்பெக்ஸோடு இது கொடுக்குறாங்கன்னு. அது மட்டும் இல்லை, Redmi உடைய Note 10 சீரீஸ் ரீசெண்டாக தான் சைனாவில் லான்ச் ஆச்சு. இந்த சீரீஸோட மாடல் நம்பர்ஸே வந்து FCCலையும் வந்து சர்டிஃபையாக இருக்குது. ஸோ FCCயில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்டாக இருக்கிறதுனால இந்த சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் வந்து குளோபலாக லான்ச் ஆக போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ குளோபல் லான்ச் அப்படின்னு சொல்லும்போது Redmi உடைய Note 9 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாகவும் Note 9 இந்த பேரில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. எஸ், இது குளோபலாக வந்து Redmi உடைய Note 9T 4G அதுக்கப்புறம் Redmi உடைய Note 9T 5G இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஆல்ரெடி FCCலையும் வந்து சர்டிஃபை ஆகிடுச்சு. ஸோ Redmi தரப்புலேருந்து Redmi Note 9T சீரீஸ் குளோபலாக நம்ம எதிர்பார்க்கலாம் ரொம்பவே குவிக்காக. சாம்சங் உடைய A சீரீஸில் மறுபடியும் கேஸ் 2
ரெண்டர்ஸ் வழியாக வந்து இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனுடைய ரெண்டர் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த வாட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா A32s. இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்க்கும்போது கேஸ் ரெண்டர்ஸ் வழியாக பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. இது ட்ரிபிள் ரியர் கேமராஸோட, அதாவது பெரிய பெரிய சென்சார்ஸாக வந்து வெர்டிக்கலாக இவங்க அலைன் பண்ண போகிறாங்க. பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு LED ஃப்ளாஷ் லைட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ரெண்டர்ஸில் வந்து உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ரொம்பவே கிளியராக இருக்குது. இந்த அவுட்லுக்கோட தான் சாம்சங்குடைய A32 குளோபலாக கூடிய விரைவில் லான்ச் ஆகலாம். பார்க்கலாம் இந்த அவுட்லுக்கோட இந்தியாவில் என்ன பேரில் இவங்க கொடுக்குறாங்கன்னு. மோட்டோரோலாவுடைய மோட்டோ G5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் நவம்பர் 30 அன்னைக்கு லான்ச் ஆகுது. அது மட்டும் இல்லை, மோட்டோரோலா தரப்புலேருந்து இன்னும் சில ஸ்மார்ட் ஃபோனும் வந்து இந்தியாவுடைய பிஸ் சர்டிஃபிகேஷன் லிஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்து மோட்டோரோலா G9 ப்ளஸ் வந்து ரீசெண்டாக 2 மாடல் நம்பர்ஸோட வந்து லிஸ்டிங்காக இருக்குது. அதாவது XT 2083-7, அதுக்கப்புறம் XT 2087-3. ஸோ இந்த 2 மாடல் நம்பர்ஸோட வந்து இந்தியாவில் பிஸ் சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட்டாக இருக்கிறதுனால மோட்டோரோலா தரப்புலேருந்து இன்னும் சில ஸ்மார்ட் ஃபோன் மேபி G9 பவர் அதுக்கப்புறம் ப்ளே 2 ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். டிசம்பர் கடைசிக்குள்ளேயே நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். இந்தியன் வெர்ஷன் ஆஃப் இ-காமர்ஸ் வெப்சைட்டுடைய ப்ராஜெக்டுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில். அதுதான் இன்றைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், இந்தியன் வெர்ஷன் ஆஃப் இ-காமர்ஸ் வெப்சைட்டுடைய ப்ராஜெக்ட் பேர் என்ன, அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 2 நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கிரேசி ராபர்ட். கங்க்ராச்சுலேஷன் கிரேசி ராபர்ட். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.